தரிசெறி களிரும் அஞ்சேன் தடல் விழி உழுவை அஞ்சேன் வெறி கமழ் சடையனப்பன் விண்ணவர் நன்னமாட்டா சரி தரு கடல்கள் ஏத்தி சிறந்தினிது இருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சமாறேன்னுட்டு அச்சப்பத்தில் திருவாசகத்தில் சொல்லியிருக்கார் சுவாமி. இப்போ நம்ம திருச்சதகம் 2வது பாடலில் இருக்கும். கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடின் நல்லேன் கிணி இதடி நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பெறதெய்வம் உன்னையல்லாத எங்கள் உத்தமனேன்னு சொன்னார். அப்போது சுவாமியே, ஈசா, நான் உன் திருவருளுக்கு பாத்திரமாயிருக்கேன். இந்திரன், விஷ்ணு, பிரம்மா இவாளுடைய பதவிகளை இனி நான் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடி கெட்டாலும் உன் நண்பர்கள் அல்லாது மற்றவர்கள் நட்பை நான் விரும்ப மாட்டேன். நரகம் போகுவதாக இருந்தால் கூட சரி, அதை நான் இகழ மாட்டேன். மேலோய் உன்னை அல்லாது மற்றொரு தெய்வத்தை நான் மதிக்க மாட்டேங்கிறார். அதாவது சுவாமியுடைய அருளுக்கு பாத்திரமான பக்தனுக்கு அதை விட்டுடுறதை விட நரகமே மேல். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்தம் மனத்தோடு மால் இவன் எண்ண மனம் நினைவில் ஒத்தன சொல்லிட ஊர் திரிந்து எவரும் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. அப்போ எப்படி? கடவுள்கிட்ட பித்து பிடிச்சவா பாக்கியவான்கள். உன்னை எல்லாருக்கும் மேலோன்னும் அப்பன்னும் என்ன உடையவன்னும் இயம்பிண்டு நான் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும். உன்னுடைய நிலைவில் நான் பித்து பிடிச்சவன் ஆகணும். நான் மயங்கி இருக்கிறதா ஊரார் அவரவருக்கு தோன்றினவாறு பேசுவாங்க. செத்தவன் போல நான் அவைகளை பொருட்படுத்தாது சிவபோதத்தில் திளைத்திருக்கணும். உலகத்தவர்கள் புகழ்ச்சிக்காகவும் இகழ்ச்சிக்காகவும் பொருள்படுத்துகிறவா ஆத்ம சாதனத்துக்கு உதவ முடியாது. அவளால் உயிரோடு இருக்கும்போதே உலக வாழ்க்கை செத்தவர் போல ஆகிறவாதான் தீவிர பக்குவம் அடைபெற்றவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் எங்கள் திருச்சகத்தில் சுவாமி சொல்கிறார். இந்த சாவ முன் நாள் தக்கன் வேள்வி தகர் நின்று நஞ்சம் அஞ்சி ஆவையந்தா என்றவிதா இடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து எண்ண பாவம் திரிதவரே. அப்போ படைத்தல் காத்தல் அடித்தல்னு முத்தொழில் செய்கிற மும்மூர்த்திகள் தக்ஷன் வேள்வேளை ஆட்டின் ஊன தின்று மகிழ்ந்தனர். வீரபத்ரன் கிட்ட அடிபட்டுண்டு இறைவன் கிட்ட முறையிட்டாங்க. பார்க்கடல் கடைஞ்ச போது வந்த நலன்களை மகிழ்வோடு ஏற்றுண்டாங்க. விஷம்ன்ற தீங்கு வந்த போதோ அதை உம்மக்கிட்ட கொடுத்தாங்க. மகாதேவனே ஈஸ்வரா, பிரபஞ்சத்தின் இன்ப துன்பங்களுக்கு ஆளான இவா போன்ற நம் ஜீவர்களே இவா இருக்காங்களே அப்படின்னுட்டு ஈஸ்வரனுடைய பெருமையை இந்த பாடல் வர்ணிக்கிறது. அப்போ இவா இருமார்ப்பு கொள்றவா இல்லை, மற்ற கிருத்தியம் படைச்சிருக்கிறவா உபாசனைக்கு உரியவா இல்லை அப்படின்றது கோட்பாடு. தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு மூட்டாதிரைஞ்சே அவமே பிறந்த வருவினை ஏனுண அன்பருக்குள்ளான் சிவமே பெருந்திரு வைத்திற்றி லேனன் திருவடிக்காம் பவமே அருளு கொண்டாய் அடியேற்கு எம்பராபரமே. அப்போ ஈசா, நான் தவம் பண்ணலை, குளிர்ந்த மலர் தூவி முறையாக நான் உன்னை வழுத்தினவன் இல்லை, வீணில் பிறந்த பாதகன் நான். பக்தர்களுக்கு சொந்தமான சிவபோதம்ன்ற அழியாத செல்வமை நான் பெறலை. உன்னை அடையிறதுக்கு நல்ல பிறவி எனக்கு கொடு. மனசு மேலானதாக மாறிட்ட ஆத்ம சாதகன் இந்த உடல் இருக்கும்போதே மேலான பிறப்பு எடுத்தவனாரான்னு சொல்கிறது. அவனே இருபிறப்பாளன்னு சொல்லப்படுறது. அதான் தவத்தில் இருக்கிறவன் தான் ஊன் உடம்போடு தவம் பண்ணும்பொழுது அவன் இருபிறப்பாளரானான். அடுத்த பாடல். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே எரிஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்தன் வார்கடற்கு அன்பெனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. அப்போ விதவிதமான நல்ல அன்பர்கள் மலர் தூவி கவனமாக எடுத்து விரிவாகவும் முறையாகவும் உன்னை வழுத்துறாங்க. உன் அருளால் வேண்டியதெல்லாம் வேண்டியவாறு பெறலாம் அப்படின்ற தெளிவு அவளுக்கு இருக்குது. அன்னவர் உள்ளத்தில் நீ ஒளிர்ந்துன்னு இருக்க, மற்றவர் உள்ளத்தில் கள்ளன் போல மறைஞ்சுன்னு இருக்க.
இடையீடு இல்லாமல் உன்னை நான் முழுசும் ஏற்றுறதுக்கு எனக்கு அருள் புரியுன்னு சுவாமி இதில் வேண்டிக்கிறார். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.